இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவையில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். ஆங்காங்கே மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. மதுரை சோழவந்தானில் 10 நாட்களுக்கும் மேலாக கொள்முதல் செய்யப்படாத நெல் மூட்டைகள். திடீர் மழையில் நனைந்ததால் மூட்டை ஒன்றுக்கு 5000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை. சங்கரன் கோயில் சார் பதிவாளர் மீது தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல். சட்டவிரோத இடத்தை பத்திரப்பதிவு செய்ய மறுத்ததால் முனீஸ் என்ற நபர் வெறிச்செயல். நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை நடைபெறுவதையொட்டி தலைமை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் முக்கிய ஆலோசனை. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் டிஜிபி, உள்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. போர் ஒத்திகையை அடுத்து ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு அணிவகுத்த ராணுவ டாங்கிகள். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கும்மிடிப்பூண்டி வழியாக 6 பீரங்கிகள் லாரிகள் மூலம் வருகை. ஜம்மு காஷ்மீர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் என நாடு முழுவதும் தீவிரவாத தடுப்பு பயிற்சி ஒத்திகை தீவிரம். பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களை பத்திரமாக மீட்பது குறித்து பயிற்சி. நாடு முழுவதும் உள்ள 300 மாவட்டங்களில் உள்ள அணு மின் நிலையங்கள், நீர்மின் நிலையங்கள் மற்றும் இராணுவ தளங்களில் நாளை போர் பாதுகாப்பு ஒத்திகை. வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு படையினர் விளக்கம். எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் அதிகரித்துள்ள போர் பதற்றம். பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. 24 மணி நேரத்திற்குள் 2வது முறையாக முக்கிய ஆலோசனை. பகல்காமில் அப்பாவி மக்கள் 26 பேரின் உயிரிழப்புக்கு உளவுத்துறையின் தோல்வியே காரணம். உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். அரசியல் எதிரிகளால் நமது ஆட்சியை குறை சொல்ல முடியாத காரணத்தால் அவதூறு சேற்றை வீசுகிறார்கள். ஈரை பேனாக்கி பேனை பேயாக காட்ட நினைக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இனி ஓராண்டு காலம் நமக்கு தேர்தல் பணிகளே முதன்மையானதாக இருக்க வேண்டும்.
திமுக பேச்சாளர்கள் அவரவருக்குரிய பாணியில் நல்ல முறையில் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். திமுக அரசு 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க உள்ளதை முன்னிட்டு பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறையினருடன் முதலமைச்சர் கலந்துரையாடல். திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஊடகத்துறையினரின் கடமை என்றும் பேச்சு. இந்த சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய பணி உங்களுடைய பணி என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய பங்கு தான் அதில் அதிகமாக இருக்கணும். அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நேர்மையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அணுகுமுறையோடும் செயல்பட்ட காரணத்தால் தான் அரசோட சாதனையை மக்கள் மனசுல இன்னைக்கு நிலைச்சி இருக்கு. தமிழ்நாட்டில் தொடர் கொலைகள், சாதிய மோதல் சம்பவங்களுக்கு இபிஎஸ் கண்டனம். 4 ஆண்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சி, சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சி என்றும் விமர்சனம். புதுக்கோட்டை வடகாடு மோதல் சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு. வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல். வடகாடு சாதி கலவரத்தில் மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை அதிர்ச்சியளிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. புலனாய்வு விசாரணை நடைபெறுவதற்கு முன்னதாகவே காவல்துறை ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் பேட்டி. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையில் பாஜக பெண் நிர்வாகி சரண்யா சொத்து பிரச்சனையில் கொல்லப்பட்டதாக தகவல். நண்பர்களுடன் இணைந்து கொடூர செயலில் ஈடுபட்ட கபிலன் உட்பட 3 பேர் மதுரை நீதிமன்றத்தில் சரண். சென்னை அசோக் நகர், விருகம்பாக்கம், சாலிகிராமம், கோயம்பேடு உள்ளிட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு. சிஆர்பிஎஃப் வீரர்களின் பாதுகாப்புடன் சோதனை. வேலூர் காட்பாடியில் உணவக உரிமையாளர் வீடு, அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியதன் எதிரொலி. பாக்லிஹார் மற்றும் சலால் அணைகளின் மதகுகள் மூடப்பட்டதால் செனாப் நதியில் தண்ணீர் இல்லாததால் பாகிஸ்தான் கவலை. இந்தியாவுடன் எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்து வருவதன் எதிரொலி. பாதுகாப்பு மற்றும் ராணுவ தளவாட செலவினங்களை 18% வரை உயர்த்த பாகிஸ்தான் கூட்டணி அரசு ஒப்புதல். இந்தியாவுடனான எல்லை பதற்றத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளுங்கள். 15 நாடுகளை கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் குழுவினர் பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தல். பீகாரில் ஆசிரியர் தேர்வு வாரிய முறைகேடுகளை கண்டித்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் வீடு முற்றுகை. டிஆர்இ தேர்வுக்கான துணை முடிவுகளை வெளியிட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு மேற்கொள்ள கேரளா அனுமதி வழங்காததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. முந்தைய தீர்ப்புகளை கருத்தில் கொண்டு தமிழக அரசின் கோரிக்கையை மேற்பார்வை குழு பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சுரங்க முறைகேடு வழக்கில் கர்நாடக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டி உள்ளிட்ட 5 பேர் குற்றவாளி.
14 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் ஜனார்தன ரெட்டிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி ஹைதராபாத் சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. மத்திய பிரதேச மாநிலத்தில் மல்யுத்த களமாக மாறிய பள்ளி முதல்வரும் நூலகரும் மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் வீடியோ வைரல். वीडियो बना ले प्रीतम, बना रहा हूँ. सेल्फ डिफेंस टू टच मी. सेल्फ डिफेंस में होता, प्रिंसिपल का ये मतलब नहीं होता कि उसको डिफेंस नहीं होता. हाउ डेयर टू टच मी. अरे छुटवा दो ना, आ जाओ. आप क्या कर रहे हो? आप छुटवा दो. मेल हूँ मैं, फीमेल का हाथ लगा दूंगा. आप क्या कर रहे हो यार? आप छुटवा दो. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்று 9,100 ரூபாய்க்கும் சவரன் ஒன்று 72,800 ரூபாய்க்கும் விற்பனை. இன்று ஒரே நாளில் தங்கம் விலை 2 முறை உயர்ந்ததால் இல்லத்தரசிகள் கலக்கம். செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது இளநிலை பொறியாளர்கள் நியமனத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரிய மேல்முறையீட்டு வழக்கு நாளை காலை 10:30 மணியளவில் தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஈஷா அறக்கட்டளை சார்பில் 2.63 ஏக்கர் பரப்பளவில் எரிவாயு தகனமேடை அமைக்க வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரிய வழக்கு. உரிய அனுமதி பெற்ற பிறகே தகனமேடை அமைக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் தகவல். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை கட்டுமான பணிகளுக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு பட்டா வழங்குவது குறித்து 8 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சாவூர் மாவட்டம் கண்டியூர் சிவன் கோவிலுக்கு சொந்தமான 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்கிரமிப்பு இடம் மீட்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்திய அறநிலையத்துறை அதிகாரிகள். கள்ளக்குறிச்சி அருகே பட்டப்பகலில் மளிகை கடையில் திடீரென பற்றிய தீயால் பரபரப்பு. மலமளவென பற்றி எரிந்த தீயில் வீட்டு உபயோகப் பொருட்கள், மளிகை பொருட்கள் சேதம். பள்ளிகளுக்கான கோடை விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் அலைமோதும் மக்கள் கூட்டம். புதுச்சேரி கடற்கரை பாரதி பூங்காவில் சுற்றுலா பயணிகள் திரண்டதால் சிறு குறு வியாபாரிகள் மகிழ்ச்சி. அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரின் மனைவி மே 23ஆம் தேதி நேரில் ஆஜராகவில்லை என்றால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும். அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை போலியான ஆவணங்களை பயன்படுத்தி அபகரித்ததான வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியிட இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. மே 9ஆம் தேதி வெளியிடப்பட இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முன்கூட்டியே வெளியாகிறது. பொறியியல் படிப்புகளுக்கு நாளை முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் வரும் 8ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அறிவிப்பு. மாமல்லபுரத்தில் வருகின்ற 11ஆம் தேதி நடைபெறும் பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கு ஈசிஆர் வழியாக வாகனங்கள் செல்ல தடை. 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட மரக்காணம் கலவரம் எதிரொலியாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கட்டுப்பாடு விதிப்பு.
கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் முன்னாள் உதவியாளர் கணியன் பூகுன்றன் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜர். சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த கோயிலின் சிலை நெதர்லாந்தில் ஏலம் விடப்படும் பணி தடுத்து நிறுத்தம். தொன்மை வாய்ந்த சிலையினை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்திருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தகவல். பிரபல ரவுடி நாகேந்திரனின் இரண்டாவது மகன் அஜித் ராஜ் கைது. சில தினங்களுக்கு முன்பு நாகேந்திரன் வீட்டில் பட்டாக்கத்திகள் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் சென்னை புளியந்தோப்பு காவல்துறை நடவடிக்கை. ஆவடி அருகே சகோதரிகள் கிருஷ்ணா நதி கால்வாய் நீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழப்பு. கால்வாயில் விழுந்த குழந்தையை காப்பாற்ற சென்ற போது நிகழ்ந்த துயரம். தேனி பெரியகுளம் அருகே வீட்டின் படிக்கட்டு சுவர் இடிந்து விழுந்து விபத்து. கட்டுமான பணியின் போது இடிபாடுகளில் சிக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்த சோகம். கர்நாடகாவில் நில பிரச்சினை காரணமாக வீட்டிற்குள் புகுந்து முதியவர் கொலை. காவல் நிலையத்தில் சரணடைந்த நபரிடம் போலீசார் தீவிர விசாரணை. அரியலூர் சின்னக்கடை வீதியில் உள்ள நகை அடகு கடையில் 250 சவரன் தங்க நகைகள், 8 கிலோ வெள்ளி, 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. கடை ஊழியர் தலைமறைவாகி இருப்பதால் அவருக்கு தொடர்பா என்று காவல்துறையினர் விசாரணை. சிவகாசி அருகே பொது கழிப்பறையை இடிக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. கழிப்பறை கட்டிடத்தின் மீது ஏறி உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக மாமன்ற உறுப்பினரால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா காட்சிமுனை பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானை. யானையை ட்ரோன் மூலம் தேடி வரும் நிலையில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க தமிழ்நாடு வனத்துறை திட்டம். தஞ்சை திருக்காட்டுப்பள்ளி பூண்டி மாதா பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். 300 ஆண்டுகள் பழமையான பேராலய விழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்தில் நடிகர் கவுண்டமணியின் மனைவி உடல் தகனம். இறுதி சடங்கில் நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர் சத்யராஜ் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு அஞ்சலி. பொன்னியின் செல்வன் 2 படத்தில் இடம்பெற்ற வீரராஜா வீர பாடலின் இசையமைப்பு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பதிப்புரிமை மீறல் வழக்கு. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் 2 கோடி ரூபாய் செலுத்த இடைக்கால தடை விதித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஜூன் மாதத்திற்கு பதிலாக மே 13ஆம் தேதி பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.